Hello friends, good evening. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு சிக்கன் ஃப்ரை இல்ல செமி கிரேவின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி செமி கிரேவி ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே பசங்க வந்து திடீர்னு சிக்கன் சாப்பிடணுமா, சிக்கன் பண்ணி கொடுமான்னு கேட்டாங்க. ஸோ லேட் பண்ணாமல் பையனை அனுப்பி கிடக்குன்னு ஒரு ½ kg சிக்கன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அவனும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். ஸோ நான் அது வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் மிளகாய்த்தூள் தயிரெல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஊட்டினா கொஞ்சம் சாஃப்ட் ஆகுன்றதுக்காக. ஸோ பசங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஸோ செஞ்சு கொடுக்கலன்னா எப்படிங்க? ஸோ அதனால் வெட்னஸ்டே பசங்க லீவ் வேறையா, பசங்களுக்கு எதனா சாப்பிடணும் போல் இருக்குதுன்னாங்க. ஸோ சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் பண்ணி கொடுமான்னாங்க. ஸோ நைட் டைமு. ஸோ பரவாயில்ல ஓகேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 5:40 ஆச்சு. மசாலெலாம் போட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு நம்ம அதை வச்சு சாம்பார் இருக்குது. ஸோ சிம்பிளாக கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணிடலான்னு, லைட்டாக செமி கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ரொம்ப வந்து மசாலாலாம் எதுவும் சேர்க்காமல், வெயில் வரீங்களா, ரொம்ப காரமெல்லாம் போடாமல் சிம்பிளாக போட்டு செய்ய போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை மெயினாக அந்த சிக்கன் கிரேவி. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணணும். இல்லை லாஸ்ட் வீக் நான் ரெடி பண்ணியிருக்கணும், பட் செய்யலை நான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செய்யணும். சின்ன வெங்காயம் போட்டு செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறேன். அதை தான் உங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டெலாம் எடுத்து உரிக்கணும். இனிமேல் தான் உரிக்கணும். சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்ய போகிறேன். சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து நல்லா அதாவது மிளகாய்த்தூள் தயிர் போட்டு நல்லா அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகாமல் பரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ மதியானத்துக்கு சாம்பார் இருக்குது, சாப்பாடுக்கு ரைஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். அரிசி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறது. பசங்க வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விளையாட போயிட்டாங்க கீழே. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6 ஆக போகுது. கடகடன்னு ஒரு சூப்பராக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு இடையில வந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான்னு. செம்ம டேஸ்ட்டுங்க. அது பக்கத்தில் இருக்க ஃப்ரெஷ் மார்க்கெட்லேருந்து வாங்கினேன். ஸோ கட் பண்ணி சாப்பிட கூட டைம் இல்லை. ஸோ அப்படியே உள்ளே விட்டு கத்தி விட்டு நோண்டி எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அவளுக்கு சேர்த்து ஊட்டி விட்டுட்டு அப்படியே நானும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாக்கு என்ன தெரியல, சம்மர்ன்றனால என்னன்னு தெரியல, பயங்கர கோல்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 1 வீக்காகவே நல்ல காஃபு. ஸோ அவளுக்கு நல்லா சும்மா 2 பீஸ் தான் கொடுத்தேன். ஸோ வாட்டர்மெலன் வந்து கூலிங் இல்லை. ஸோ திரும்ப கோல்டு ஆகிட போகுதுன்ட்டு அவளுக்கு 2 பீஸ் மட்டும் கொடுத்து நான் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன், சிம்பிளாக சிக்கன் செய்கிறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாட்டும். நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட, சின்ன வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. ஆல்ரெடி சிக்கன் 1/2 ஹவருக்கு முன்னாடியே தயிர், மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். தக்காளி ஒரு நாட்டு தக்காளி ஒரு 3, அவ்வளோதான். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கு. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், லைட்டாக 4 கடுகு போட்டுக்கணும். எப்பவுமே கடுகு போட்டு சிக்கன் செய்வேன். சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே நான் கடுகு சேர்த்துக்குவேன். இப்போ எல்லாமே நல்லா பொரியிட்டோம். இப்போது கடுகு சீரகம்லாம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் நல்லா பெரிய ஒரு கிண்ண அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க, அதை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த மாதிரி தான் சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா ஒரு 4 தக்காளி, இப்போ நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு தக்காளி வதங்கட்டும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
மிளகாய் தூள் போட்டிருக்கேன், லைட்டாக சேர்த்தா போதும். சிக்கன் கூடவே இருக்குது. இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இது எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஸோ இந்த தண்ணியிலையே இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஸோ இதுலேயே அப்படியே வதங்கட்டும். நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருவோம், மீடியமான சிம்மில் வச்சு. பார்த்தீங்கன்னா நான் சிக்கனில் தண்ணியெல்லாம் ஊற்றலை, அதில் இருக்க தண்ணியிலேயே ஃபுல்லாக திக்காக ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு சிக்கன்லாம். இப்போ இது கூட நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதம் வச்சு இதில் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணி முடிச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். செம்ம சூடாக இருக்குது. அதுவும் நைட்டில் செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாக அனல் ஃபுல்லாக அப்படியே எப்படாப்பா சாப்பிட்டு ஒரு ஏசி எப்படி படுப்போன்றது. ஃபஸ்ட் சாப்பாடு கொடுத்துடலாம். நல்லா சுட சுட குக்கர் சாதம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிச்சு. டக்கு புக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். செம்ம அனலாக இருக்குது, கிச்சனுக்குள்ளே இருக்கவே முடியல. நல்லா டேஸ்ட்டாக சிம்பிளாக ரொம்ப அருமையாக இருக்குது. பாப்பாவுக்கு தான் போட்டிருக்கேன், ஏன்னா அவள் பார்த்து சாப்பிடுவா. ஸோ அதனால் சிக்கன் அவளுக்கு பார்த்து போடுறேன். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பசங்க சொல்லுவாங்க பாருங்கள். சாப்பிட்டு பசங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பயங்கர சூடாக இருக்குது. ஃபேன்லேயோ இல்லை உட்காந்து தான் சாப்பிட முடியும், கிச்சனில் இன்னும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் சொல்கிறேன். வெளியே பார்த்தீங்களா ஹாலில் பயங்கர சூடாக இருக்கும், உட்காந்து சாப்பிடவே முடியல. ஸோ பாப்பா பெட்ரூமில் உட்காந்துக்கிறேம்மா, நான் பெட்டு மேலே உட்காந்துக்கிறேம்மான்ட்டா. ஸோ பசி வேறு. ஸோ கடற்கடன் வாயில் அள்ளி போடுறா. எப்படிக்குன்னு கேட்போட்டேன். எப்படிமா இருக்குது டேஸ்ட் பார்த்து சொல்லு. சிக்கனில் வெந்திருக்கான்னு பாரு. ரொம்ப அர்ஜென்ட்டாக செஞ்சது. ஸோ எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு தெரியல. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குது. அது சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட். சின்ன வெங்காயம் போட்டாவே எல்லா கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் நிறைய போட்டு இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் துணிங்கெல்லாம் மடிக்க வேலை இருக்குது. ஸோ துணியெல்லாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குற வேலை தான் எங்களுக்கு. உள்ளே வெளியே ஹாலில் உட்கார முடியாது. நான் பெட்டு மேலே உட்காந்து, நானும் பெட்டு மேலேயே உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு பயங்கர சூடாக இருக்குது. அண்ணல் ஏப்ரலோட மே இன்னும் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்குறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.